தேவ பிள்ளைகளுக்கும் சோதரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில சோதரம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தொழிலானது சோதரம் தன் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் இருதயங்களுக்குள்ளும் வாசம் பண்ணும்படியாய் சோதரம் அதிகாலையில நம்முடைய ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை தேவன் எல்லார் மத்தியிலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். சோதரம் அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே எனக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சோதரம் கர்த்தர் தாமே இந்த நாளிலே அவருடைய மகிமையான வார்த்தைகள், சோதரம் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், சர்வ வல்லராகிய உருவாக்கப்பட்ட சர்வ சிருஷ்டிகளாக இருக்கிற நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு சோதரம் நாம் சோதரம் கேட்பதற்கு முன்னாடி ஒரு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஓ ரோதி நமாஷகா துரிகா தா நமாஷகா துரிகு துரினா வர்ஷகா துரிகு துரினா வரவர ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, என் ரட்சகரே, என் மீட்பரே, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தாவே உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. என் தேவனை எங்க மத்தியில இருந்து நீங்க அசைவாடும்படியாக, எங்க நடுவில் இருந்து நீங்க உண்டாகும்படியாக எளியவனை மறைத்து உடைய வார்த்தை எங்க மத்தியில வெளிப்படட்டும் ஐயா. உடைய வார்த்தை எங்க மத்தியிலிருந்து வெளிப்படட்டும். அந்த உன்னதத்திலிருந்து அந்த மகிமையின் தேவனுடைய வார்த்தையாக வெளிப்படட்டும். ஒவ்வொரு உள்ளங்களோடு ஆண்டவர் நீ பேசும்படி, ஒவ்வொரு இருதயங்களோடு நீங்க இணைவரும்படி கண்டிப்பா மறைத்து நீ வெளிப்படுங்கப்பா. நீ பேசுங்க, நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீ பேசுகிற போது ஆண்டவரே அப்பா சுத்திரம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தெய்வம் அதே தெய்வத்தை நாட்களில் அதிகாலையில கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதத்தை அதிகத்தை நீங்கள் செய்யப்படும்படியா கேட்கிறேன். என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சோதரன் நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சோதரம் போகலாம். நாளில கூட சோதரம் இயேசு கிறிஸ்து இந்த நாளில நம்ம எடுத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டிய தியானமாக இருந்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். சோதர கால வேளையில நம்ம அதிகாலையில ஆண்டவர் தேடுகிற ஒரு காரியம் நமக்கு சோதரம். அந்த பூமியில பார்க்க முடியும். பூமியில இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில அவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழுந்து ஜெபித்த விதத்தை நம்ம பார்க்க போறோம். சோதரம் அநேக காரியங்கள் அநேக மனிதர்கள் ஜெபித்திருக்கார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து காலையில எழுந்து ஜெபித்த காரியத்தை பார்க்கிறோம். சோதரம் ஆமா, எவ்விதமாக ஜெபித்தார் என்று பார்க்க போறோம். சோதரம் ஜெபம் என்பது அநேக விதமான ஜெபங்கள் இருக்குது. சோதரம் ஆமா, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற விதம் இருக்கிறது. சோதரம் ஆமா, முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. சோதரம் மிகுந்த யாகனத்தோடு ஜெபிக்கிற ஒரு விதங்கள் இருக்கிறது. சோதரம் அது மட்டுமல்ல, பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிற காரியங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிகாலையில கண்ணீரோடு ஜெபிக்கிற விதங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி வாஞ்சியோடு, சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி வாஞ்சியோடு தாகத்தோடு தேவ சமூகத்துல நிற்கிற ஒரு காரியம் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இதே போலதான் தேவ சமூகத்துல ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அது குறித்து சில காரியங்களை குறித்து கொடுக்கப்பட்ட நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம், தியானிச்சு ஜெபிக்கலாம். சோதரம் சோதரம் முதல் காரியம், இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதம். சோதரம் தலைப்பு இந்த அதிகாலையில இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதம். சோதரம் அவருடைய பாயிண்டா வச்சுக்கிறோம். முதல் பாயிண்டா எடுத்துக்கொண்டு, இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். சோதரம் அவர் எப்போதும் அவர் தேவனை நோக்கி பார்க்கிறவர் தான். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார், ஒரு மாடல் ரோல். சோதரம் எப்படின்னு பார்க்க முடியும் போது, அவர் எப்போதும் தேவனின் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிற விதமாக நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் லூக்கா சுவிசேஷத்துல 22வது அதிகாரத்துல 41வது வசனத்தையும் 42வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 41, 42 ஒருவர் வாசிக்க முடியாத தாழ்மையை கேட்டுக் கொள்கிறேன். அவர்களை விட்டு கல்லடி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இவ்விதமாக இந்த இடத்துல லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்விதமாக பார்க்க முடியும் போது, அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறமாய் போய் முழங்கால் படியிட்டு, ஸ்தோத்திரம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தன் பூமியிலே இந்த 3.5 ஆண்டுகள் 30 to 33 வரைக்கும் மரணம் வரைக்கும் அவர் செய்த ஊழியர்களில் பார்க்கப்படுகிற போது சீசர்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட யாரும் இருக்கிறாங்க, சோதரம். ஆனா அவர் ஊழியம் செய்த நாட்களில எந்த நிலையிலும் எந்த நாளிலும் அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையும் தேவனை தேடுதலையும் அவர் எப்போதும் விட்டுவிடவில்லை. சோதரம் யார் இருந்தாலும் சரி, எவர் இருந்தாலும் சரி, ஆனா தேவனை தேடுவது ஒரு முறை உண்டு. அவர் தேடுகிற காரியம் அதிகாலையில முழங்கால் படியிட்டு அவருடைய முகத்தை தேடுவதை விட்டு விடவே இல்லை. சோதரம் அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த 41வது வசனத்துல முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவர் எல்லாம் அறிந்தவர், அவர்தான் சர்வ சிருஷ்டி. அடுத்த கணேஷ் வந்து அவருக்கு மரணத்துக்குரிய காரியங்கள், சோத்திரம், சிலுவையை புரிய எதற்காக அந்த பூமிக்கு வந்தாரோ, எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த காரியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம், தன் சிலுவையினுடைய மரணத்தை குறித்துக்குரிய காரியத்துல தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம், தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். அப்போது தன்னை சீசர்களும் அருகாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்து கூட இவர் தனித்து ஜெபிக்கிற ஒரு தேவகுமாராகவும் இருந்தார், ஒரு தேவ மனுஷனாகவும் இருந்தார், அதே போல மனுஷகுமாரனாகவும் இருந்தார். வேதத்துல பார்க்கிறோம். சோதர பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருந்ததும் சரி, தேவகுமாரனா தான் சரி, ஆனால் ஜெபிப்பதில் அவர் எந்த நிலையிலும் சோர்ந்து போகவில்லை. சோதரம் எப்படி இந்த நாட்களில தேவ மனிதர்கள் சோதரம் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், இதை கொண்டு அநேக காரியங்கள் செய்கிறார் என்று சொல்லுகிறேன். நமக்குள்ளே ஒரு உலகபரமாக இருந்த மனுஷனை ரட்சித்து நம்மளை விடுவித்து அநேக காரியங்களை தரிசனம் மூலமாக, வெளிப்பாடு மூலமாக, தீர்க்க தரிசனம் மூலமாக நம்மளை அனுதினம் நடத்துகிறாரோ அதே காட்டிலும் தேவகுமாரன் அவர். சோதரம் அவர்தான் தேவன். அவர் இந்த பூமியில இருக்கப்படுகிற போது கடைசி அவருடைய எந்த நோக்கத்தோடு உலகத்துக்கு வந்தாரோ, இந்த பூமியில எதற்காக வந்தாரோ, எந்த நோக்கத்துக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றக்கூடிய அந்த முடிவுக்குரிய பணிகளை தன்னை வெறுமையாக மனுஷகுமாரனாக அர்ப்பணித்து ஆண்டவரிடத்துல பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததை அந்த இடத்துல பார்க்கணும். சோதரம் அதே போல நம்ம அதிகாலையில நம் ஆண்டவரை தேடுகிற நாம், தேவ சமூகத்துல இருக்கிற நாம், இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த அணியனை சேர்த்து சொல்லுகிறேன். சோதரம் நாம் தேவ சித்தத்தை நோக்கி போகிறோமா? ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில, ஆண்டவரே இந்த நாள் உமது நாமத்து நிமித்தமாக இந்த நாளை நான் துவங்குகிறேன். நாம் சொல்லணும், இந்த நாளை நான் உங்களுடைய நாமத்து நிமித்தமாக நான் துவங்குகிறேன், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நம்முடைய பணிகளை குடும்ப ஜீவியமானாலும் சரி, உலகப்புறமாக செய்கிற தன்னுடைய பிசினஸ் சரி, உலகப்புறமாக செய்கிற எவ்விதமான பணியா இருந்தாலும் சரி, அல்லது தேவனுக்குரிய பணியா இருக்கக்கூடிய ஊழியமானாலும் சரி, இந்த அதிகாலையில் தேவ சமூகத்துல தேவ முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உமது சித்தத்தின்படி நாளிலே செய்யும்படி எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி இந்த கால வேளையில தேவன் சமூகத்துல அப்படி கேட்கிறதாக இருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு பிதாவே சித்தத்தின்படி செய்ய என்று தன்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னது போல, நாம் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நமக்கு ஜீவனை தந்து பலனை தந்து நடத்தி வருகிற அந்த பரலோக பரிசுத்த தெய்வத்துக்கு நேராய் தன்னை அர்ப்பணித்து, ஜீவியத்தை அர்ப்பணித்து, இந்த நாளை நான் துவங்குகிற நாள் உம்முடைய நாமத்து நிமித்தமாக நான் துவங்குகிறேன். ஆண்டவரே, படுத்து நித்திரை தெளிந்து நான் உன் முகத்தை நோக்கி பார்க்கிற நான், உம்முடைய முகத்தை தரிசிக்கிற நான், இந்த நாள் உமது சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்திலே துவங்குகிற பிள்ளைகளாக காணப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவைங்கிற அந்த மரணத்துக்கு ஆயத்தப்படுது காரியத்திலே தன்னை அர்ப்பணித்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய சமூகத்திலே நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆண்டவரிடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சோதரம்
அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது 42வது வசனத்துல மேற்கொண்டு வாசிக்கப்படும் போது, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றார். சோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை தெய்வம் இன்னைக்கு இணைப்பில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், சோத்திரம், இந்த எளியவனை சேர்த்து நான் சொல்லுகிறேன். சோத்திரம். நம்முடைய சுயங்கள் சேர்த்து, மாமிசங்கள் சேர்த்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இந்த காலை வேலையை நாம் துவங்க வேண்டும். சோத்திரம். ஆண்டவரே, என் சுயம் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, என் மாமிசங்கள் செயல்படக்கூடாது. என் சொந்த விருப்பம் செயல்படக்கூடாது. என் சொந்த ஆலோசனைகள் செயல்படக்கூடாது. தேவனுடைய சித்தமே என்னுடைய ஜீவியத்தில் நிறைவேறும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அத்தனை தேவ நம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய அநேக அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். சோதரம். அவர்களும் அப்படிதான் அர்ப்பணித்தனாலதான் இன்னைக்கெல்லாம் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திற்கு சோதரம் தோமா வரவில்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்திருக்க மாட்டோம். தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய ஆலோசனைப்படி தேவனிடத்தை தன்னை அர்ப்பணித்து தம்பிய இந்திய தேசத்துக்கு வந்த தோமாவின் மூலமாக தான் இந்நாளிலே இந்திய தேசம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறது. இந்திய தேசம் சொல்லக்கூடாது, முழுமை அறியல. அவர் எங்கெங்க கால் பதித்தாரோ அந்த தேசங்களிலே கிறிஸ்து மகிமைப்படுகிறார். இந்த நாட்களிலே சோதரம். அவர் அதே போல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம், அவரை அண்டி இருக்கிறோம் என்றால் நமக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய அப்போஸ்தலரை போல நாமும் ஜீவிக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காக ஜீவித்தார்கள். சோதரம். சுயம் மாமிசம் எழுப்புகிற இடத்துல தன்னை வெறுமையாக்கினார்கள். சோதரம். தன்னை தாழ்த்தி அடிமையாக்கினார்கள். சோதரம். அதனாலதான் இந்த தேசம் உலகம் எங்கும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற காரியமாக காணப்படுகிறது. அதே போல இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், சுயங்கள் அழிக்கப்பட்டு மாமிசங்களை நீக்கி எவ்விதமாய் நாம் உதாரணத்துக்கு ஒரு சாட்சியாக இன்னொரு தேவ மனிதனை, இன்னொரு அப்போஸ்தலரை நாம் பார்க்கிறோம். அவர்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் சுயங்கள் செத்து, மாமிசங்கள் செத்து கிறிஸ்துவுக்காக அப்போஸ்தலராக சவுலாய் இருந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். கிறிஸ்துவர்களை துன்புறுத்துகிறவராகவும் பேதுரையும் அநேக அப்போஸ்தலர்களை வேதனைப்படுத்துவதாகவும் அநேகரை கொலை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த சவுலை என் ஆண்டவர் சந்தித்த பிறகு தான் மாமிசம் செத்து கிறிஸ்துவுக்காக எழுப்பின ஒரு தேவ அப்போஸ்தலராக நாம் பார்க்கிறோம். நாம் வேத புஸ்தகங்களிலே அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிறுவங்களை சேர்த்து 14 நிறுவங்களை எழுதி நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுத்த தேவ சோதரம் அப்போஸ்தலராக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுக்கு காரணம் சுயங்கள் அழிந்தது, மாம்சங்கள் செத்தது, கிறிஸ்துவின் வைராக்கியம் எழும்பியது. சோதரம். ஆகையால்தான் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் இந்த அளவுக்கு பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போல இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். இந்த பூமியில வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றினாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைவேற்றி சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைவேற்றினாருங்க. தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை நிறைவேற்றினாருங்க. நம்ம நிறைவேற்ற முடியுமா? நம்ம சராசரியான மனுஷன் தானே? இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவாய் பிடிக்கப்பட்டவன். இல்லை, நீ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் பிடிக்கப்பட்டவன். நீ சாதாரண மனிதன் அல்ல. இணைப்பில் இருக்க தேவ பிள்ளையே, நீ சாதாரண மனுஷி அல்ல. நீ இயேசு கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் இருந்த உன்னை பேர் பிரித்து எங்கேயோ இருந்த உன்னை கிறிஸ்துவுக்குள் உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உன்னை முன் குறித்திருக்கிறார். அதை நீ அறிந்திருக்கிற நீ சுயத்தை வெறுத்து மாம்சத்தை அகற்றி நீ பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பீரானால் இந்த அதிகாலை வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்தப்படும்படியாக எவ்விதமாக கிறிஸ்து இந்த பூமியிலே எவ்விதமாய் தேவன் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, எந்த சித்தத்தின் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி
அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தது போல இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளும் அப்படியாய் அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் தம்மை ஒப்புக் கொடுப்போம். இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் தேவன் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு பிளான் உண்டு. ஏதோ இந்த பூமியில இருக்கிறோம், ஏதோ இந்த பூமியில வாழ்கிறோம் அல்ல. உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய சித்தத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அறிந்திருந்தாரோ, இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை கிறிஸ்து அறிந்திருந்தார். அதே போல உங்களை இந்த நாட்களிலே உலகத்தில் இருந்த உங்களை குறித்த நோக்கத்தை அறிந்திருக்கிற வேண்டும், அறிய வேண்டும். இதுவரைக்கும் அறியவில்லை என்றால் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்திலே அவரோடு உறவாடுகிற ஒரு காரியம், அதிகாலை வேளையிலே உறவாடுகிற காரியம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய சவுலாய் இருந்த மனிதன் பவுலாய் மாற்றபோது, ஆண்டவரே சொல்லும், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ போ. இந்த வீதியில அனலியா என்கிற மனிதன் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ ஜெபம் பண்ணிக்கொள், அவன்கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள் என்று சொல்லி அனுப்புன இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் கிறிஸ்து இந்த வீதியில் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அட்ரஸுடனே அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மனுஷன் தான் சவுலாய் இருந்த மனுஷன் பவுலாய் மாறினான். சோத்ரம். அனலியாவிடம் ஜெபித்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவன் அநேருக்கு சோத்ரம், அவன் சுயம் செயல்படவில்லை, மாம்சம் செயல்படவில்லை, கிறிஸ்துவுக்காக அவன் செயல்பட்டான். அவன் இந்த நாளில் வரைக்கும் நாம் அதை எழுத பொக்கிஷங்களை பார்க்கப்படுகிற போது நாம் எவ்வளவோ எத்தனை முறையை மறித்து 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 நமக்காக இன்னும் ஜீவனை கொடுத்து வேத வார்த்தை நமக்கு சாட்சியாக சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போல நாம் கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே அதிகாலையில தேவ சமூகத்தை தேடுகிற ஒரு மனுஷியாக நாம் காணப்பட வேண்டும். குடும்பமாக தேவனை தேடுகிற காரியம் வேண்டும். நாள்தோறும் சோதரம், நாள்தோறும் அப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியம் செய்தாலும் சரி, இரவெல்லாம் அப்படி ஜீவித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியாப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி வேளையில் அர்ப்பணித்தார் அல்லவா, மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த மரணத்தை ஜெயித்து எழுந்தார் இயேசு கிறிஸ்து. அதே போல இந்த பூமியில நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் அதிகாலையில் தேடுதலாக மாற வேண்டும், முழங்கால் படியிட்டு செபிக்கிறதாக இருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, அப்படியா செபிக்கிற ஒரு காரியம் நமக்கு வேண்டும். சோத்ரம். சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படியே நம்ம ஆண்டவரை தேடுவோம். சோத்ரம். இரண்டாவது பாயிண்டாக சோத்ரம், மிகுந்த ஆவலத்தோடு ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து நாம் வேற யாரும் நாம் கூட்டிட்டு நான் விரும்பவில்லை. இந்த பூமியிலே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர், ஒரு மாடல் ரோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நாம் வேற யாரும் நாம் குறிப்பிட விரும்பவில்லை. சோத்ரம். மிகுந்த ஆவலத்தோடும் ஊக்கத்தோடும் கிறிஸ்து ஜெபித்தார். சோத்ரம். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அதே அதிகாரத்தில் இருக்கிற சோத்ரம் 44 வசனம். சோத்ரம் 22வது அதிகாரத்தில் 44 வசனம். சோத்ரம். அடுத்த வசனம் சொல்லு. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாகி தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் சுகத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டார். ஆமென். சோத்ரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சோத்ரம். இந்த 44வது வசனத்துல இவ்விதமாக சொல்லப்பட்ட சோத்ரம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். சோத்ரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நம்ம சமூகத்துல எவ்விதமாக வியாகுலப்படுகிறோம், எவ்விதமாக தேவ சமூகத்துல நிற்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து ஜனங்களை குறித்து வியாகுலப்பட்டார். சோத்ரம். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து, அழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து, பாவத்திலே ஜீவித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து அந்த பாரம் நம் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் நிற்கிற நாம், அதோ ஆண்டவரே, இந்த நாட்களில் எத்தனை ஜனங்கள், எத்தனை வாலிபர்கள் நம்ம கண்களுக்கு முன்னாடி
பாவத்திலே விழுந்து பாவமான வாழ்க்கையிலே மிதந்து இப்படியாய் சீர்கெட்டு போய் இவ்விதமாய் அழிந்து இவ்விதமாய் நரகத்தின் வாசலை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்களே. இந்த அழிவான பாதையில, மோசமான பாதையில, விசாலமான வழியிலே அனுதினமும் ஜனங்கள், வாலிபர்களும் வாலிப தங்கச்சிமார்களும் சிறுவர் சிறுமிகளும் இன்னைக்கு நாள்தோறும் எந்த டிவியோ எந்த சேனலை ஓபன் பண்ணாலும் எங்கு பார்த்தாலும் சோத்திரம் அருவருப்பான காரியங்கள், தேசத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எங்கே ஒண்ணல்ல அங்கே ஒண்ணல்ல, எங்கு பார்த்தாலும் வீதி வீதிக்கு யாரையும் எவரையும் நம்ப முடியாத சம்பவங்கள் தேசத்துல நாளுக்கு நாள் பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கொத்து கொத்தாய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம்ங்கிற ஜீவியத்துல உலக ஜனம்தான் அப்படி போதா? கிறிஸ்துவை அறிந்த ஜனம் மட்டும்தான் அப்படி இருக்கா பார்த்தா? கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்குள்ளே இப்படி விதமான அருவருப்பான காரியங்கள் நாம் கேள்விப்படுகிறோம், தன் கண்களாலே காண்கிறோம். இப்படிப்பட்ட நிலையை நாம் காண்கிற போது நம்முடைய உள்ளம், தன் இருதயம் உடைத்து மிகுந்த தியாகத்தோடு ஊக்கத்தோடு இந்த அதிகாலை வேளையில தேவ சமூகத்துல மன்றாடுகளாக காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என் ஜனம் இவ்விதமாய் போகுது சொல்லி ஜனங்களுக்காக, மக்களுக்காக பரிதவித்து யாகனத்தோடு ஊக்கத்தோடு தேவ சமூகத்துல மன்றாடினார் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்களிலே கர்த்தரை அறிந்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை மெய்யான இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், ஒரு ஆத்மா பாரத்தோடு, ஒரு ஆத்மா தாகத்தோடு இந்த அதிகாலை வேளையிலே மனவால் படியிட்டு தேவ சமூகத்தில் நீங்களர்களாக காண வேண்டும், கதறலாக காண வேண்டும். ஆமென். உடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தைகளில் ஐயோ ஜனங்கள் அடிக்கிறார்களே, ஐயோ இந்த ஜனங்கள் ஆண்டு போறார்களே, மணிந்து போறார்களே, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவின் சித்தம் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து, அழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து உன் இருதயத்திலே, உன் எண்ணங்கள்ல அதை யாவோட வர வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தம். கிறிஸ்து அந்த பிதாவின் சித்தத்தை உணர்ந்து யாவலத்தோடு ஊக்கத்தோடு தேவ சமூகத்துல நின்று ஜீவித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போல நாமும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய், நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற மக்களுக்காய் இந்த கால வேளையில ஒன்றாடி ஜீவிக்கிறதாக காணப்பட வேண்டும். அதற்காக நாம் பாரப்படுவோம், அதற்காக நாம் யாகப்படுவோம். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவித்தார். அதே போல அன்பு சகோதரி வாசித்தாங்க 45ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து யாகலத்தோடு இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க பார்க்கப்படும் போது, ஆமென், நான் முடிக்க விரும்புகிறேன். சோத்திரம், டைம் ஓவர். சோத்திரம், சோத்திரம். சீசர்கள் இடத்திலிருந்து பார்க்கப்படும் போது, கிறிஸ்து வந்து பார்க்கப்படுகிற போது அவர்கள் வேதம் சொல்லுது, துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. சோத்திரம். துக்கத்திலே சோத்திரம், சந்தோஷத்திலே அமைதியான துக்கம் அல்ல, துக்கத்திலே தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சோத்திரம். இன்னைக்கு அநேக ஜனங்கள், அநேக மக்கள் இந்த உலகத்துல எத்தனை ஜனங்கள் பார்க்கிறோமே, யாரு சந்தோஷமாக படுக்கைக்கு போறார்கள்? சோத்திரம். துக்க முகமா தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப இவர்களுக்காக நாம பாரப்பட்டு ஜெபிக்காம இந்த சீசர்கள் எவ்விதமாக துக்கத்தோடு தூங்குகிறார்களோ, எத்தனை ஊழியக்காரர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள், எத்தனை குடும்பம், விசுவாச குடும்பங்கள் எவ்வளவு வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிறது. அவர்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். வேதனைப்படுகிறது பார்க்கணும். சோத்திரம். ஆமேன், ஆமேன். அதே போல நாம் இந்த நாட்களிலே கர்த்தர் தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் கூடுமான அளவு தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவது காரியம், மிகுந்த யாகலத்தோடும் ஊக்கத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே அப்படியா ஒரு சிரமம் ஜெபிக்கலாம். இந்த ரெண்டு காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் ஜெபித்த விதம், அதிகாலை வேளையில
நாம் நாள்தோறும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதாக இருப்போம். எவ்விதமாக ஜெபிப்போம்? சுயத்தை அகற்றுவோம், மாம்சத்தை அகற்றுவோம், மாம்சமான எண்ணங்களை அகற்றுவோம், சுயமான எண்ணங்களை அகற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமானது, தேவ சித்தமானதை உணர்ந்து நாம் தேவ சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் இந்த நாட்களிலே அவருடைய நாமத்து நிமித்தமாக இந்த நாளை நம்ம தூங்குவோம். கர்த்தர் நமக்கு ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்மளை ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். ஒரே சிரம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஒரே சிரம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஒரே சில இணைப்பில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளை ஒரே சிரம ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? சோத்ர ஆண்டவரே, ஓ ஜெபம் ஆண்டவர் ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அதிகாலையில இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீங்க எங்களோட நீங்க பேசினப்பா, நீங்க பேசுனீங்கப்பா. நாங்க எப்போதும் உடைய சமூகத்துல நாங்க ஜெபிக்கணும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், அழிந்து கொடுக்கிற ஜனங்களுக்காக, ஓ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ சமூகத்தை தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அப்படியா ஜெபிக்க கிருபைதான். யாகோலத்தோடும் மிகுந்த ஊக்கத்தோடும் தேவ சமூகத்துல நின்று அழிந்து கொடுக்கிற ஜனங்களுக்காக, அழிந்து கொடுக்கிற ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே பாரப்பட்டு ஜெபிக்க இந்த நாட்களை இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் அந்த அபிஷேகத்தை தாரும், அந்த வல்லமையை தாரும், உங்களுடைய சமூகத்தில் நிற்பதற்கு வேண்டிய பலனை தாரும், கிருபைகளை தாரும். இந்த நாளை உங்களை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, Pastor.